விஜய் நடிப்பில் உருவாகிய ஜனநாயகன் திரைப்படம் திருட்டு வழியில் வெளியாகியுள்ளது. இதை செய்தது யாரு? ஆளுங்கட்சியா அல்லது ஆளுங்கட்சிக்கு நான் தான் எதிரென்று சொன்னவரா? பல கேள்விகள். இருப்பினும் கலைஞர்கள், நடிகர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். இதை செய்யலன்னு சொன்னா ஆளுங்கட்சிக்கும் பிரச்சனை, எதிர்க்கிறவரோ முன்னாள் நடிகர், ஹீரோ வேற, ஆள வந்தா பிரச்சனை கொடுத்துருவார். எத்தனை பக்கம் பயமனா சாமியோ. இது இவ்வாறு இருக்க, நீளிரா திரைப்படம் பல பிரபலங்களாலும் இயக்குநர்களாலும் பெருமையாக பேசப்படுகின்றன. அது மட்டுமன்றி ஆனந்த விகடன் என்கின்ற பத்திரிகை, அந்த பத்திரிகை 100க்கு 50 வழங்கியிருக்கின்றது. அமைதிப்படை என்ற போர்வையில் வந்த அமைதிப்படை மக்களுக்கு கொடுத்த அவலங்கள், துன்பங்கள், துயரங்கள் என்பதனை கண்முன்னே நிறுத்தியிருக்கின்றார் சோமிதரன் எனும் இயக்குனர். கார்த்திக் சுப்ராஜ் இவர் ஒரு தயாரிப்பாளராகவும் ஒரு இயக்குநராகவும் இருந்தாலும் கூட சிறந்த முறையில் இத்திரைப்படத்தை தயாரிக்க முன்வந்தமை வெறும் படத்துக்காக அல்ல என்பதனை நிரூபித்துள்ளது நீளிரா. பிரபலங்களை தாண்டிய பார்வையும் உண்டு. நீளிரா என்பது ஒரு சாதாரண திரைப்படம் அல்ல, அது உணர்ச்சியின் அனுபவம். ஈழத்தமிழர்கள் எதிர்கொண்ட அச்சம், நிச்சயமற்ற வாழ்க்கை மற்றும் உயிர் தப்பிக்க வேண்டிய அவசர நிலை, ஆழமான காட்சிகள் அந்த காட்சி மூலம் விவரிக்கின்றது. இந்த படத்தில் உரையாடல்கள் குறைவு, இருப்பினும் ஒவ்வொரு காட்சியும் ஒரு குரலாக எழுகின்றது. இருள், அமைதி, வெறுமை போன்ற சின்னங்களின் மூலம் மக்கள் உறக்கமின்றி அச்சத்தில் வாழ்ந்த அந்த காலத்தை படம் நினைவூட்டுகின்றது. தயாரிப்பாளரின் பார்வையில் நீளிரா என்பது ஒரு கலைப்படைப்பு மட்டுமல்ல, அது ஒரு இனத்தின் வேதனை, உலகுக்கு உணர்த்தும் முயற்சி, பார்ப்பவரின் மனதில் நீண்ட நேரம் பதியும் ஒரு மௌன குரல்தான் இந்த நீளிரா என்கின்ற திரைப்படம். நீளிரா வருகைக்கு முன் பார்வைக்கு வந்த மக்கள் திரைப்படம் என வர்ணிக்கப்பட்ட கடலோடிகளின் காவியம் அந்தோனி உலகமெங்கும் தொடர்ச்சியாக திரையிடப்படுகின்றது. அந்தோனி பிரான்சில் 2வது வாரமாக. வாழ்த்துக்கள் யாவருக்கும். திருட்டுத்தனமாக ஜனநாயகன் திரைப்படத்தை வெளியாக்கியவர் யார்? இது திரைக்கலை துரோகத்தின் உச்சம், அரச சாக்கடைகளின் அசிங்கம்.